அவ்வளோதான். சொல்லுங்க நீ ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் வந்தாலே எல்லா கோயில்களையும் திருவிழா களை கட்டிரும். அப்படி என்னோட ஊரில், அதாவது என்னோட நேட்டிவில், எங்கள் ஊரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் எப்போதும் பால் குடம் எடுத்து பால் கொண்டு செலுத்துறது எங்களோட வழக்கம். ஸோ அதனால் பால் குடம் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் சிக்கலுக்கு அருகாமையில் சிக்கவளம் அப்படிங்கிற கிராமம் தான். பாருங்க, சிக்கல்னா எல்லாருக்கும் தெரியும். சிக்கல் சிங்காரவேலவர் கோயில் தான். அந்த கோயிலை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்துங்க, சிக்கல் சிங்காரவேலவர் கோயில். இதுக்கு பக்கத்தில் உள்ள சிக்கவளம் அப்படிங்கிற கிராமம் தான். இந்த ஊரே சரியான டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஈசிஆர் ரோடெல்லாம் பக்கத்தில் வந்துருச்சு. அந்த லெவலுக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப நாளாக போகல. நான் சென்னையிலே இருந்ததுனால பார்க்கல. பாருங்க, அந்த லெவலுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம உள்ளே போவோம். திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாங்க. இங்கே தான் நம்ம பால் குடம், அதாவது பால் குடத்தில் வந்து பால் செலுத்தி கட்டி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த கோயில் தான் இது. காளியம்மன் கோயில் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து அம்மனை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த குளத்துல தான் இந்த கோயிலே கட்டிட்டு வராங்க. அடியில் வந்து 2 தூண் தான் பில்லர் கிளப்பி அதில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு இன்னும் முழுசாக முடியலை. முடிஞ்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணி இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஒரு நல்ல வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த பாருங்க, பால் குடத்தில் பாலெல்லாம் அணைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்குங்க. பால் குடத்துக்கு உண்டான அர்ச்சனை, மாலைகள் எல்லாத்தையும் தயார் நிலையில் தயார்படுத்திட்டு வராங்க. இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் நல்ல ஒரு இதுதான் காமிக்க போகிறேன். ஏன்னா எப்படியெல்லாம் பால் குடம் அணைக்கிறாங்க, பால் அணைக்கிறாங்க அந்த குடத்தில், அது எல்லாத்தையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய இது தான். வருஷம் இதை ரெடி பண்ணிடும். கொஞ்ச நாளாக தடைப்பட்டு போயிடுச்சு. இன்றைக்கி நல்லா சிறப்பாகவே பண்ணிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கிளம்பி போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாமளும் பால் குடம் எடுக்கிறதுனால பால் குடம் எடுக்கிற கெட்டப்புக்கு சேஞ்ச் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் குடத்தில் பானை வச்சு பால் குடத்தை எடுத்துடலாம், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து சின்னதாக ஒரு இது பண்ணி அந்த இடத்துல ஒரு சூலாயுதத்தை மட்டும் வச்சு காளியம்மனோட சூலாயுதத்துக்கு எல்லா பூஜையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த காவடி எடுக்கக்கூடியவங்களுக்கு தலையில் அந்த சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த பால் அணைக்கக்கூடியது இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ இடையில நம்மளும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்பையை எடுத்து நம்ம சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த பம்பை அடிக்க முடியுதா அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணுறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க.
வா 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 நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, அந்த பால் குடத்தில் பால் நிரம்பி வழியிற அளவுக்கு ஊற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்றைக்குமே பால் குடம் நிறை குடமாக தான் போகணும். அதுக்காக தான் இந்த இது சொல்லுவாங்க. சில நேரத்தில் பால் பத்தலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பழத்தை உரித்து அந்த பால் குடத்தில் போட்டு அந்த பாலோட அளவு நொம்பி வழியை வச்சு தான் மேலே வாழை சருகை போட்டு கட்டுவாங்க. என்றைக்குமே நம்ம எடுக்கக்கூடிய பால் குடம் நிறை குடமாக தான் போகணும். வழியில் எப்படி வழிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் கட்டும்போது நிறை குடமாக தான் கட்டணும். அந்த காரணத்தினால தான் பொங்கி வழியிற வரலும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த காரணத்தினால தான் சொல்லுவாங்க. இது யாரு சுத்ரா பால் எங்க இருக்கான் பால் இதானா மாமாய் 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 முடியங்கப்பா அங்கே இருந்து மாமாய் இல்ல ஊத்துறேன் என்ன பட மாமாய் ஏ என்ன யாரு மாமாய் ஊத்து ஊத்து கிளம்பிட்டு ஊத்து போ அவட அடுத்த யாருப்பா சம்மதம் இருக்காங்களா இல்லையா எல்லாருமே தெரியும். பைக்ல மாட்டிட்டு பைக்ல பச்சை கூட அது நிக்குது. ஆனா அது நிக்குது பாரு. கம்பு
இவன் தலையில வச்சு இந்த தலையில வச்சு அவன் தலையில வைக்க சொல்றான். இந்த பய பொடியன் தலையில மகமாய் கை தட்டு நீ அப்படியே நிக்கணும். அப்படியே அங்க போய் நின்னுங்க, வரசலாம் நின்னுங்க. நீனுப்பா இலைய தண்டமாங்க, இலைய தண்டமாங்க. ஃபைனலாக நம்ம பால் செலுத்தக்கூடிய மாரியம்மன் கோயிலை ரீச் பண்ணியாச்சு. இதுதான் சிக்கவளம் செல்வமுத்து மாரியம்மன் கோயில். இந்த கோயிலில் உள்ள அம்மனுக்கு தான் நாம் பால் செலுத்த போகிறோம். வாங்க திருப்திகரமாக நம்ம தலையில் சுமந்து வந்த பாலை அம்மனுக்கு செலுத்தலாம். நின்னுங்க, சேர்ந்து போங்க. இங்க வந்துரு. எப்பா இது மாதிரி ஒரு அபிஷேக பால் குடித்து எவ்வளோ நாளாச்சு. சின்ன பிள்ளையில, அதாவது 90s கிட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அந்த அபிஷேக பால் குடிக்கிறதுக்காக அவ்வளோ போட்டி போட்டு குடிச்சிருக்கோம். அப்படி உங்களில் யார் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கிட்ஸுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி அவங்களும் இந்த அனுபவத்தை பெற்றிருந்தீங்கன்னா அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மட்டும் இல்லை, இது போன்ற இந்த கோயில்லையும் சரி, பக்கத்தில் சிராங்குடி புலியூர்னு இன்னொரு கோயில் இருக்குது, செல்வமுத்து மாரியம்மன் கோயில். அந்த கோயிலையும் நடந்த அம்மன் வீதி உலா காட்சிகள், ஊஞ்சல் திருவிழா, ரதக்காவடி ஆட்டம், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ரதக்காவடி எப்படியெல்லாம் உருவாக்கி அதை எப்படி செஞ்சுருக்காங்க, அப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்த பதிவில் வரப்போகுது. இது போன்ற அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் தான் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மூலமாக அனைத்து வீடியோ பதிவுகளையும் உங்களோட வீட்டுக்கே என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத்குமார். பாய் பாய், see you.